ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன விஷயம்னா, இப்போது ரீசெண்டாக குரூப் 2 எக்ஸாம் நடக்க போது. எல்லாருமே அந்த எக்ஸாமுக்கு ரொம்ப நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ரிவிஷன் பற்றி தான் மெயினாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருமே நல்லா படிச்சிடுறோம், நல்லாவே படிக்கிறோம், நிறையாவே படிக்கிறோம். ஆனால் இந்த ரிவிஷன்ற ஒரு பாயிண்ட் வரும்போது சிலருக்கு அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை. கண்டிப்பான முறையில் ரிவிஷன் நீங்கள் நல்லா பண்ணினா மட்டுமே தான் எக்ஸாமில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த ரிவிஷனுக்கான சில டிப்ஸையும் நீங்கள் அந்த டைம் நீங்கள் என்னென்ன விஷயங்களை மறந்துடாமல் செய்யணுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, விடுபட்ட முக்கியமான பகுதிகள். எக்ஸாம்பிள், கரண்ட் அஃபேரில் இப்படி ஒரு ஹெட்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாநிலங்கள் குறித்த விவரங்கள். நம்ம பொதுவாக நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை பற்றி நல்லா ஓரளவுக்கு பார்த்து வச்சிடறோம். பட் ஆனால் நம்மளோட சுற்றி இருக்க ஸ்டேட் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க கண்டிப்பாக. நம்ம அதனால் இம்பார்ட்டண்ட்டாக நம்மளோட அண்டை மாநிலங்கள், எக்ஸாம்பிள் நம்ம கேரளா, கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் பற்றின விஷயங்கள். அதாவது அங்கே உள்ள சிஎம் யார், கவர்னர் யார், அங்கே எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். அது போக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கீம்ஸே அங்கே அப்படியே இருக்குது, ஆனால் வேறு பேரில், அவங்க லாங்குவேஜ் பேரில் இருக்குது, சின்ன சின்ன சேஞ்சஸோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம படிக்கிறது இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ்லேயே மேக்ஸிமம் அது வர்றதில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில ஸ்டேட்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கோயிலில் நிறைய பேர் இறந்தாங்க. இந்த மாதிரியான இந்த ஸ்டேட்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா கிளியர் கட்டாக பார்த்து வச்சுக்கணும். கண்டிப்பாக அதிலேருந்து கொஸ்டின்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கனிம வளங்கள் ரேங்கிங். இப்போது வர சிலபஸில் கனிம வளங்கள்னு நமக்கு ஜாகிரஃபியில் இருக்குது. பட் ஆனால் நமக்கு புக்கில் ஓல்டு டேட்டாஸ் தான் இருக்குது. இப்போ கரண்ட்டில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் இப்போது எக்ஸாம்பிள் நிலக்கரி எந்த ஸ்டேட்ஸ்லலாம் அதிகமாக கிடைக்குது அப்படின்றது இப்போ கரண்ட்டில் என்ன நிலவரம் அப்படிங்கிறது நமக்கு புக்கில் இருக்கிறது இல்லை. ஸோ அதுவும் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எக்ஸாமில் முன்னாடி ஃபஸ்ட் ப்ளேஸில் யார், லாஸ்ட் ப்ளேஸில் யார், இப்படி தான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இப்போல்லாம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஒரு 5 பிளேஸ் வரைக்குமே நமக்கு ஸ்டேட்ஸை கொடுத்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இன்டர்நெட்டில் பார்த்து ஓரளவு கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க, மேப்பில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே அதை மெமரி பண்ண முடியாது கண்டிப்பாக. ஸோ நீங்கள் மேப்பில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அதை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே சரி நிலக்கரினா ஃபஸ்ட்டு இந்த இதுதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்டில் செட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க கிளியராக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூங்காக்கள் மாநிலம், அதாவது நம்ம சிலபஸில் இருக்குது. காடுகள் பற்றின, வனங்கள் பற்றின டாபிக் ஒன்று இருக்குது. அது கீழே அந்த பூங்காக்கள் வச்சு கொஸ்டின்ஸ் வருது. இது நம்ம நோட்ஸ் எடுக்கணும்னு நினச்சிருப்போம். ஆனால் நம்ம புக்கில் இருக்க 1-2 மட்டுமே பார்த்துட்டு அப்படியே விட்டுருவோம். பட் ஆனால் ரீசெண்டாக கரண்ட் அஃபேரில் நடக்கிற ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் நடக்கும். ஏதாவது ஒரு பூங்காவில் தீப்பிடிச்சிடும். இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு நமக்கு கொஸ்டினில் அந்த பூங்கா எங்கே இருக்குது அப்படின்றத நமக்கு கேட்குறாங்க. அது நமக்கு புக்கில் இருக்கிறது இல்லை சில நேரம். ஸோ நீங்கள் ஸ்டேட் வைஸ் இருக்கிற இம்பார்ட்டண்டான அந்த பார்க்ஸையும் பார்த்துக்கணும். அதில் இஷ்யூஸ் ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா அந்த மாதிரியான பார்க்ஸை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அனைத்தும் விடுபடாமல் ரிவிஷன். கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா படிச்சிடுறோம், எல்லாமே ஓரளவு கவர் பண்ணிடுறோம். ஆனால் கடைசி டைமில் தமிழ், பாலிட்டி இந்த மாதிரியான ஒரு சில 5-6 டாபிக்ஸ் மட்டும்தான் நல்லா ரிவிஷன் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸாக இருக்கட்டும், இதிலெல்லாம் நம்ம ரிவிஷன் காட்டுறதில்ல. கரண்ட் அஃபேர்ஸில் இது வரைக்கும் நீங்கள் எழுதுனதை கண்டிப்பாக நீங்கள் ஹெட்டிங் வைஸ் அதை பிரித்து பார்த்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணணும். கண்டிப்பாக கோத்ரூ பண்ணணும். கடைசி நேரம் வரைக்கும் அதை கோத்ரூ பண்ணணும். அப்படின்னா தான் நீங்கள் அங்கே போய் ஆன்சர் பண்ண முடியும் கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மேக்ஸுக்கும் நீங்கள் டெய்லி அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். முன்னாடி நீங்கள் 1 hour கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ இந்த ரிவிஷன் பண்ணுற டைமில் கண்டிப்பாக ஒரு 1/2 hour ஆகுது. ஏன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வேணும். நீங்கள் அதான் வித்தியாசமான கொஸ்டின்ஸை அதில் ஹேண்டில் பண்ணணும். ஒரே டாபிக் எடுத்து நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கக்கூடாது. இப்போ நமக்கு ஒரு 10 டாபிக் இருக்குது அப்படின்னா 10லேருந்து ஒரு கொஸ்டின் வர்ற மாதிரி நீங்கள் அந்த டைம் அதுக்காக நீங்கள் டெஸ்ட்டு போட்டு கண்டிப்பாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கரெக்ஷன் நோட்டு.
இது வந்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருப்பீங்க, எல்லோரும் படித்து ஒரு 10லேருந்து 20 டெஸ்ட்டாவது போட்டு பார்த்துருப்பீங்க. அப்படி போட்டு பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே ஒரு சிலர் வந்து அதுக்குன்னு ஒரு தனி நோட்டு போட்டு நோட் பண்ணி வச்சிடுறாங்க கரெக்ஷன்ஸ். இப்போ ஏதாவது தப்பு விட்ருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் எதனால் அந்த தப்பு வந்துச்சு, நம்ம படித்த மெட்டீரியலில் வந்து அந்த தப்பு இருக்குதா, இல்லை நம்ம தவறாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோமா அப்படிங்கிறத பார்த்து அதெல்லாம் வந்து சிலர் வந்து நோட் பண்ணி வச்சிடுறாங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ நோட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஒரு 10 டெஸ்ட்டு போட்டிருக்கீங்கன்னா அந்த 10 கொஸ்டினையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு என்னென்ன கொஸ்டின் அதில் வந்து தப்பு விட்டீங்கன்னு பார்த்து எதனால் தப்பு வந்தது என்னங்கிறதுல ரெட்டிஃபை பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் கண்டிப்பாக கடைசி நேரம் வரைக்கும் ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு மறக்கும் பகுதிகள் ஷார்ட் நோட்ஸு. இது வந்து ஒரே நாளில் கண்டிப்பாக ஆகிறது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அந்த ரிவிஷன் பண்ணுற அந்த டைம் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாகவே சிலர்லாம் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்துலேருந்தே படிக்கும்போதுலேருந்தே இப்போ சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஆசிரியர்கள் வராங்க, புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரே மாதிரியான பேரில் சில புக்ஸ் வரும். சூரிய பிறை, சூரிய நிழல், இந்த மாதிரியான பேரில் புக்ஸ் வரும். ஆனால் ஆத்தர் வேறு வேறையாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து ஒரு நோட்ஸ் போட்டு எழுதும்போது தான் கடைசி நேரத்தில் அதை நீங்கள் ஒரு ஷார்ட் நோட்டை எழுத முடியும். இப்போவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போது ரிவிஷன் பண்ணுவீங்களா, ஒரு டாபிக் ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா அந்த ரிவிஷன் பண்ணுறதுல எது உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, எது மறக்குது அப்படிங்கிறத ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதை கண்டிப்பாக இன்னொரு நாள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எழுதி கடைசி நேரம் அதை பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மேக்ஸ் ஃபார்முலாலாம் நீங்கள் சில ஃபார்முலாஸ் வந்து மறந்து போவீங்க. அந்த ஃபார்முலாலாம் ஒரு ஷார்ட் நோட் போட்டு கண்டிப்பாக எக்ஸாம் முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அட்வான்ஸாக போயிருங்க. அந்த டைமில் நீங்கள் பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் சொல்கிறேன். இதை நான் பார்த்துட்டு போனதுனால அங்கே 2 கொஸ்டின் குழப்பமே இல்லாமல் உடனே ஆன்சர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு வந்து இந்த ஷார்ட் நோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சட்டங்கள், ஆண்டுகள், அதாவது இப்போது ஒரே வருஷத்தில் நிறைய வந்து சட்டங்கள் இயற்றிருப்பாங்க. ஆனால் அந்த சட்டம் வந்து நம்ம தனித்தனியாக படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து இயர் மறந்து போயிடும். இதெல்லாம் நீங்கள் ஒரே இதில் கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா தான் பண்ண முடியும். பண்ணலைனாலும் இன்றைக்கி அதை கண்டிப்பாக ஆரம்பிச்சிருங்க பண்ணுறதுக்கு. கடைசி பாயிண்ட் என்ன, ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியம். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் வந்து படிக்க போயிருப்பீங்க, தூக்கத்தை விட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் படிக்கிற டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதை புரிஞ்சு மைண்டில் ஏற்றி அதை பிரித்து பார்த்து இல்லை கனெக்டிவிட்டி பார்த்து இப்படிலாம் படிக்கும்போது ரொம்ப டைம் எடுத்திருக்கும். இப்போ நீங்கள் அதை வந்து மறுபடியும் அந்த கனெக்டிவிட்டியோட ரிவிஷன் பண்ணணும். ஸோ ரிவிஷன் பண்ணுற விஷயம் உங்களுக்கு வந்து மனசில் நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் நல்லா தூங்கணும், நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கணும். அந்த தூக்கங்கிறதுல இந்த ரிவிஷன் டைமில் காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. 8 to 9 ஹவர்ஸ் கண்டிப்பான முறையில் தூங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஹெல்த்தும் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு அந்த எக்ஸாம் டேட் அன்றைக்கி நமக்கு வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுனாலும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் உங்களோட பாடி வந்து ஃபைட் பண்ணும். ஸோ வந்து கண்டிப்பான முறையில் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா தூங்குங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.